கர்நாடகா நாட்டு முதல்வர் வந்து, "நாங்க 3 பேர கொன்றுருக்கோம். நாங்க ஏதோ பண்ணிக்கிறோம். உங்க நாட்ட பத்தி நான் ஏதாவது பேசணும்னா" சொல்லியிருக்காரு. அதாவது மாநிலங்கள். ஆனா மேகதாது அணைய பத்தி மட்டும் பேசியிருக்காங்க. அதாவது மேகதாது அணை கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவனமாக மாறும். எப்படி என்றால், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். வனப்பகுதிகளுக்கு சரியாக தண்ணீர் வராத காரணத்தினால் மரங்கள் பாதிக்கப்பட்டு, விவசாயம் பாதிக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக வட தமிழகம் பாலைவனமாக மாறினால், தென் தமிழகத்துக்கு அந்த பாதிப்பு வரும். சுற்றுச்சூழல் மாற்றம் ஒன்று உருவாகும். அதை அன்புமணி ராமதாஸ் காணொளியிட்டுள்ளார். வீரப்பன் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வீரப்பன் வந்து சந்தன மரத்தில் வந்து வெட்டினாரு, கடத்தினாரு சொல்றீங்க. ஆனால் அவர் ஒரு சந்தன மரத்தை வெட்டினதுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சந்தன மரங்களை காடு முழுக்க வந்து அவர் வந்து நட்டிருப்பார். அதுக்கு மேலேயே இருக்கலாம், சரியான எண்ணிக்கை எனக்கு தெரியவில்லை. ஆனால் கவர்மெண்ட் அனுமதியோட, அரசாங்க அனுமதியோட தனியார் நிறுவனங்கள் மலையை மொத்தமாக கொடந்து எடுத்து சொல்கிறார்கள். மலை உருவாவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். இதை சீமான் சொன்னால் உடனே கதன்றீங்க. சீமான் சொல்கிறது கதையே கிடையாது, எல்லாமே நிஜம்தான். விலக்கி பல காணொலி வந்து கொடுத்துருக்கேன். சீமான் 2 கோடி மட்டும் தான் திருநதி வாங்குறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் 100 கோடிக்கு மேலே திருநதி வாங்குறாங்க. மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சீமான் வந்து குரல் கொடுக்குறாங்க, அதனால நான் வந்துட்டு காசு தரேன்றாங்க. நீங்கள் வந்து சீமானோட வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. நாம் தமிழர். எனக்கு ஒன்றும் இல்லை ராஜா, என் பிறவி பையனை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் பிறந்துட்டவங்க கூட என் கடமை செய்கிறேன். இன்னைக்கு மரணிச்சாலும் நிம்மதியா மரணிப்பேன். ஏன்னா நான் கடைசி வரை என் மனச்சான்றுக்கு நேர்மையா உழைச்சிட்டேன். இப்போ சீமான் பற்றி, நாம் தமிழர் பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, யாருமே காட்டல, சரி நம்மளையாவது காட்டுவோம். நான் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஃபேஸ்புக்கில் பின்தொடர்றீங்க. அப்படி இருக்கப்ப நான் வந்து பேசுகிறப்ப தனி மனித ரீதியாக நான் வந்து இன்னொருத்தரை வந்து தாக்கி எந்த இடத்துலையும் பேசுனது இல்லை. நன்றிகள்.